ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய இடம் திருவனந்தபுரம் வேலி பிக்னிக் ஸ்பாட்டில் தான் வந்திருக்கேன். டிக்கெட் வாங்க தான் ஃப்ரெண்டில் நிற்கும். உள்ளாடி கார்டனையும் சுற்றி பார்த்து மினியேச்சர் ரயில்வேயும் இருக்குது. இந்த ரயில்லையும் சின்ன பிள்ளைங்களெல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு வரலாம். டிக்கெட் கிடச்சிட்டுது. உள்ளாடி என்ட்ரு ஆகிட்டோம். உள்பக்கம் கார்டன் ஃபுல்லாக சுற்றி பார்க்கலாம். குட்டீஸ் என்ஜாய் பண்ணதுக்கு இது ஒரு நல்ல இடமா இருந்துகிட்டு இருக்குது. இந்த கார்டனில் டீ, ஸ்நாக்ஸ் இது எல்லாமே இங்கே கிடைக்கும். கடலும் காயலும் ஒன்று சேரக்கூடிய இடம் தான் இந்த வேலி பார்க்கு. நம்ம போயிட்டு இருக்கக்கூடியது தரைப்பாலம். தரைப்பாலத்திற்கு அடுத்தாற் போல் இருக்கக்கூடியது மினி ரயில் பாலம். பார்க்கு ஃபுல்லாக ஒரு முறை சுற்றி வந்து ஸ்நாக்ஸ் டீ குடிச்சிட்டு வந்தாச்சு. அடுத்து இந்த மினி ரயில்லையும் ஒரு முறை சுற்றி வரலாம் பார்க் ஃபுல்லாக. இந்த ரயிலில் ஏறதுக்கு 50 ரூபாய் டிக்கெட் சார்ஜ் பண்ணுதாங்க. டிக்கெட் எடுத்து நாங்கள் வெயிட் பண்ணி நிற்கிதோம். ரயில் பெட்டியை பாருங்கள், நல்லா சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்குது. டைம் ஆகிட்டுது. ரயில் பெட்டியில் ஏறிட வேண்டியதான். சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் நல்லா என்ஜாய் ஃபுல்லாக நிற்கிதாங்க. எங்கே போனாலும் சின்ன பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸ் கொடுத்துட்டே இருக்கணும். அவங்க கேட்ட ஸ்நாக்ஸை கொடுத்துட்டே இருந்தால் நல்லா என்ஜாய் ஃபுல்லாக நிற்பாங்க. இப்போது 3 மினிட்ஸில் ரயில் கிளம்பிடும்னு நினைக்கேன். வாவ், ரயில் கிளம்பிட்டுது. நல்லா என்ஜாய் ஃபுல்லாக இருக்குது. ஃப்ளைட்லேயுமே போயிட்டு வந்தாச்சு. இது மினி ட்ரெயினில் போகிறதுக்குமே ஒரு வித சந்தோஷந்தான். சின்ன பிள்ளைங்களை விட பெரியவங்களும் ரொம்ப என்ஜாய் ஃபுல்லாக இருக்குதாங்க. 10 மினிட்ஸில் இந்த வேலி பார்க் ஃபுல்லாக சுற்றி வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுதாங்க. ஹார்ன் சவுண்டுமே நல்லா சூப்பராக இருக்குல்ல. கடற்கரை ஓரமாக அப்படியே ட்ரெயின் வந்துட்டு இருக்கு. இப்போது பார்க் உள்ளாடி ட்ரெயின் கிராஸ் ஆகுது. ஃபஸ்ட்டு பார்த்தா தரைப்பாலம் வந்துட்டுது. பக்கத்துலேயே மினியேச்சர் ரயில் பாலம் இருந்தது. இந்த பாலத்தில் தான் ரயில் போயிட்டு இருக்குது. தரைப்பாலத்தில் போகக்கூடியவங்க எல்லாருமே இந்த மினி ரயிலை பார்த்து ஹாய் சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க. இதையும் பார்த்து ரயில் உள்ளாடி இருக்கக்கூடிய மக்கள் எல்லாத்துக்குமே நல்ல என்ஜாய் ஃபுல்லாக இருக்குது. இந்த தண்டவாளத்தில் தான் ரிட்டர்ன் வரும்போது ட்ரெயின் வரும்னு நினைக்கேன். பாருங்கள், ரயில் ஒரு குகை உள்ளாடி போக போகுதுன்னு நினைக்கேன். குகை வந்துட்டுது.
இப்போ ரயில் டேர்ன் ஆகி வந்துட்டு இருக்கு. மினியேச்சர் ரயில் பாலத்தில் வந்துட்டு இருக்கு பாருங்க. தரைப்பாலமும் மினியேச்சர் ரயில் பாலமும் அடுத்தடுத்தாற் போல் இருக்கு. திருவனந்தபுரம் வேலிக்கு போனீங்கன்னா இந்த மினியேச்சர் ரயிலில் போகாமல் வந்து விடாதீங்க. இந்த ரயிலுக்கு போயிட்டு வர்றதுக்கு 50 ரூபாய் சார்ஜ் பண்ணுதாங்க. 50 ரூபாய் நல்ல ஒர்த்துனே சொல்லலாம். பாருங்கள், ரயில்வே ஸ்டேஷனையும் சுற்றி தான் ட்ரெயின் போயிட்டு இருக்குது. 10 வருடத்திற்கு முன்னாடி வேலிக்கு நாங்கள் போயிருக்கோம். அந்த டைம்லலாம் இந்த மாதிரி ரயிலெல்லாம் இல்லை. திருவனந்தபுரம் ஏர்போர்ட்டுக்கு முன்னாடியெல்லாம் நாங்கள் அடிக்கடி போயிட்டு வந்துட்டு இருந்தோம். நம்ம வீட்டிலேருந்து யாராவது வெளிநாடு பயணம் போவாங்க, அவங்கள வழி அனுப்பி விட்டுட்டு நாங்கள் இந்த வேலிக்கு போயிட்டு வருவோம். அந்த டைம்லலாம் இந்த சங்குத்துறை குளம் ஒன்று இருக்குது இந்த வேலி பார்க்கில். இந்த குளம் தான் நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்குது. இந்த குளம் தான் சங்குத்துறை குளம். அப்போ இந்த மாதிரி ரயில் கிடையாது. நாங்கள் இந்த குளத்தை தான் சுற்றி சுற்றி நல்லா பார்த்துட்டு வருவோம். பாருங்கள், இந்த குளத்தில் சங்குமே அப்படியே இருக்குது. குளத்தையும் உள்ளாடி இருக்கக்கூடிய சங்கையுமே நல்லா மெயின்டெனன்ஸ் பண்ணி வச்சுருக்காங்கன்னு நினைக்கேன். அப்படியே சுற்றி ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டுது. இப்போ இறங்க வேண்டியதுதான். ரயில் கிளம்புன இடத்துலையே வந்து நின்றுட்டுது. எல்லாருமே இறங்கிட்டு இருக்காங்க. நாங்கள் இந்த ரயிலில் போயிட்டு வந்தது ஈவினிங் டைம், அதனால் அடுத்த டிக்கெட் கிடையாது. இன்றைய தினம் ரயில் போக்குவரத்து முடிஞ்சுன்னு நினைக்கேன். மறுநாள் தான் மீண்டும் இந்த ரயில் கிளம்பும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நல்ல ஒருத்தான இந்த ரயிலில் கண்டிப்பாக போயிட்டு வாங்க திருவனந்தபுரம் போனீங்கன்னா. தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும்.